போலீஸ் இதோட நிறுத்திக்காங்கன்னு சொல்லும் போது இல்ல நாங்க அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி நகர்ந்து வந்தார்கள். அதுதான் இப்ப பெரிய ஸ்டாம்பேடுக்கு காரணமே. நாங்க இந்த இடத்துலதான் வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தினது. அப்ப இவர்களுக்கு ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்டுக்கு, ஒரு எக்ஸ்போர்ட் வச்சிருக்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் வருது, அவர்களை ஆர்கனைஸ் பண்றதுக்கோ அவர்களுக்கு தண்ணி பாக்கெட் கொடுக்கறதுக்கோ ஒரு ஆள் கிடையாது, அவர்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. உங்க நிர்வாகிகள் அந்த ஸ்டாம்பேட் நடக்கும்போது கிட்டையே எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நீங்களும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வந்துட்டீங்க. இவ்வளவு நடக்குது. ஆனால் அதை வந்து ஷூட்டிங்கா எடுத்து அதை ஒரு லைவ் ஷாட்டா திரைப்படத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க திட்டத்தோடு வர்றீங்கன்னு சொன்னா யாரிடம் அனுமதி பெற்று வந்தீங்க? திமுக இருக்குது, திராவிட கட்சி அது வலுவாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பலவீனமான இடத்துல அதிமுக இருக்குது. அதிமுகவை உடைத்து அல்லது அது மேல் சவாரி செய்து நம்மளோட அரசியலை வளர்த்துக் கொள்வோம். விஜய் இனிமேல் அரசியலில் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. விஜய் இன்னும் பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டார். அதாவது ஆரம்பத்தில் இவருக்கு எஃப்ஐஆர்ல கூட பேர் சேர்க்கல. பாஜக அப்படி முடிவு செய்த பிறகுதான் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இன்னைக்கு பகிரங்கமாக விஜயை காலி பண்ணுது. எதேச்சையானது கிடையாது, விஜயை அம்பலப்படுத்துறாங்க. இதுவரையிலும் விஜய் கதவு திறந்தாச்சு, விஜய் வீடு திறந்தாச்சு, அவர் இந்த கலர் சட்டை போட்டிருக்கிறாரு, இந்த கலர் கார்ல போறாருன்னு சொல்லாத புகழ்ந்து எழுதிக்கிட்டு இருந்த, அந்த பேசிக்கிட்டு இருந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி நடப்பது ஒரு போலி அரசியல், ஒரு 2 கோடி ரூபாய் செலவழித்திருக்கார்கள் டைட்டு போடுறாங்க. அப்ப இது எதேச்சையானது அல்ல. மேலிருந்து சமிக்கை வந்துகிட்டது, விஜயை காலி பண்ணுங்க. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவின் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தொடர். வணக்கம். சிபிஐ விசாரணைக்கு 3வது முறையாக விஜய் நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுத்திருந்தாரு. அந்த விசாரணையில குறிப்பா பார்க்கும்போது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல அந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட இடத்த விட நீங்க வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க, அலோவ் பண்ண இடத்த விட முன்னாடி போயிருக்கீங்க, இது வந்து இன்டென்ஷனலா பண்ணதா அப்படிங்கிற வகையில கேள்வி கேட்டதாக ஒரு விஷயம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அங்க வந்து சினிமாக்காக காட்சிகள் எடுக்கிறதுக்காக கேமராக்கள் கொண்டு வரப்பட்டதா, படமாக்கப்பட்டதா அப்படிங்கிற ஆங்கிள்லையும் சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டது அப்படிங்கிற செய்தியை இந்தியா டுடே மூலமாகவும் பல செய்தி நிறுவனங்கள் மூலமாகவும் வெளியிடுறாங்க. இது எப்படி புரிஞ்சிக்கலாம்? நெருக்கடி தொடர்ந்துகிட்டே இருக்கா, எப்படி பார்க்க? அங்கே நடத்தப்பட்டது ஒரு சினிமாவுக்கான ஷூட்டிங் தான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் வந்து வெளியில வந்து அப்படி வரும்போதே ஆரம்ப கட்டத்திலே சொன்னவர் நக்கீரன் கோபால். அவர் வந்து அதை பகிரங்கமாக சொன்னார். ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் இன்னும் வலுப்பெற வேண்டியது இருக்குது. அது ஆதாரம் இல்லாமல் சொல்லியிருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சினாரியோவில் பல முன்னணி பத்திரிகைகளும் அவர்கள் சொல்லுகிற அந்த செய்திகள் இருக்கு இல்லையா, இந்தியா டுடேல கூட வந்து அவங்க என்ன ட்விட்டரில் போட்டிருக்காங்க, குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த வண்டி நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் திட்டமிட்டு வந்தார்கள். அதாவது உங்களுக்கு போலீஸ் இதோட நிறுத்திக்காங்கன்னு சொல்லும் போது இல்ல நாங்க அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி நகர்ந்து வந்தார்கள். அதுதான் இப்ப பெரிய ஸ்டாம்பேடுக்கு காரணமே. நாங்க இந்த இடத்துலதான் வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தினது. இப்ப அவங்க ஏன் அப்படி பண்றாங்க? இப்போ நீங்க திரைப்படம் பார்த்திருப்பீங்க, ஒரு 2-4 பேர் கொண்ட ஒரு சீன் நடிக்கிறாங்கன்னா ஒருத்தர் பெரியவருங்க இருப்பாரு, பொண்ணு அங்க இருப்பாங்க, மாப்பிள்ளைங்க இருந்து வருவாரு, இந்த பொசிஷன்ல நிற்கிறாரு, இந்த கேமரா பார்த்து பேசுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜிங் இந்த பொசிஷன் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கேமராவில் அந்த ஆங்கிள் அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கும். அப்ப இவர்களுக்கு ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்டுக்கு, ஒரு எக்ஸ்போர்ட் வச்சிருக்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த திட்டத்தை நிறைவேற்றி இப்படி வரணும், இந்த பாட்டை பாடணும், இந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீ ஸ்கிரிப்டடாகவும், அதே மாதிரி கேமராக்களும் விலை உயர்ந்த கேமராக்களை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்ததுனாலதான் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று அவர் நிர்பந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது. இன்னொன்று, இது இன்னும் பட்டவர்த்தனமாக வெளியில வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா பத்திரிகைகள் இவ்வளவு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கூடுதலான தகவல்கள் வெளியில் வரும். அப்படி வரும்போது விஜய் இன்னும் பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டார். அதாவது ஆரம்பத்தில் இவருக்கு எஃப்ஐஆர்ல கூட பேர் சேர்க்கல. இப்போ வரலும் விஜயினுடைய ரசிகர்கள் அல்லது ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க, விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டாரே தவிர அவர் ஒரு விட்னஸா தான் அவர் கூப்பிட்டுருக்காங்களே தவிர அவர் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறாங்க. குற்றவாளிங்கிறது வந்து உடனே தெரிகிறது கிடையாது. ஒரு கணவன் வந்து திட்டமிட்டு கொலை செஞ்சிருந்தாரு, ஆனா யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடிய கணவன்கிட்ட முதல்ல எடுத்த உடனே ஒரு குற்றவாளினா ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அப்ப விசாரணை தான். அவர் விசாரணை கைதியும் கிடையாது, விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சாட்சியம் தான். ஒருவேளை வேற யாரோ கொண்டிருந்தா அவர் உண்மை கிடையாது. ஆனால் அவர் தான் காரணம் அப்படின்னு வரும்போது அவர் குற்றவாளி தானே. இப்ப அப்படிப்பட்ட நெருக்கடிக்குள் தான் விஜய் வந்து சேர்ந்திருக்காரு. அவர் இன்னொன்னு,
விஜய் என்கிற ஒரு தனிநபர் அவர் கூட்டம் கூட்டாமல் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்க முடியாது. அவர்கள் ஆரம்பத்துல சொன்னதே மிகப்பெரிய தப்பு. என்னன்னா, அவருடைய மாவட்ட நிர்வாகி மதியழகன் கூட்டிய கூட்டத்துக்கு இவர் போனார். அவர் என்ன கெஸ்ட் அப்பியரன்ஸுக்கு அவர் வந்து அவங்க கூப்பிட்டாங்க, ஒரு விழாவுக்கு பங்கேற்று போனாரா? அப்படியே போனாலுமே அதில் விஜய்க்கு பங்கு இல்லையா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. அப்போ விஜய் ஒரு திட்டமிட்டு கூட்டிய கூட்டத்தில் இது நடந்ததுங்கிறத அடிப்படை. இன்னொன்னு, இதுக்கு பின்னாடி ஒரு ஷூட்டிங் நோக்கம் இருக்குங்கிறது இன்னும் பெரிய ஒரு குற்றம். ஏங்க, அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் வருது, அவர்களை ஆர்கனைஸ் பண்றதுக்கோ அவர்களுக்கு தண்ணி பாக்கெட் கொடுக்கறதுக்கோ ஒரு ஆள் கிடையாது, அவர்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. உங்க நிர்வாகிகள் அந்த ஸ்டாம்பேட் நடக்கும்போது கிட்டேயே எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நீங்களும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வந்துட்டீங்க. இவ்வளவு நடக்குது. ஆனால் அதை வந்து ஷூட்டிங்கா எடுத்து அதை ஒரு லைவ் ஷாட்டா திரைப்படத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க திட்டத்தோடு வர்றீங்கன்னு சொன்னா யாரிடம் அனுமதி பெற்று வந்தீங்க? இப்படி ஒரு கூட்டத்துக்கு முதல்ல கூட்டத்துக்கு வர்றதுக்கே அப்பவுமே உங்களுக்கு வந்து சில விதிமுறைகள் உண்டு இல்ல, நீங்க அனுமதி கேட்கணும் இல்ல. அதே மாதிரி அப்ப படம் எடுக்கணும்னா நீங்க என்ன அனுமதி கேட்கணும்? அப்படி எடுக்கணும்னாலுமே இந்த மாதிரியான கூட்டத்தை கூட்டி வைத்துக் கொண்டு இதுல கேமரா வச்சு எடுக்கணுங்கிற இந்த குரூர புத்தி உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இது எல்லாம் கேள்வி இருக்கு. அதனால மிகப்பெரிய ஒரு சதி செயல்ல போய், அதாவது என்னன்னா அவரே திட்டமிட்டு செய்தது மாதிரி இருக்கு. ஒன்று டைரக்டரே அதை சொல்லியிருந்தாலும் அவர் அதை ஏற்றுக்கிட்டு இருக்க கூடாது. ஆனா நம்ம மாஸ் காட்டுறோம், நாம வந்து கரூர் மக்களுக்கு மாஸ் காட்டுற மட்டும் இல்ல, ஜனநாயகன் படத்துல ஒரு பெரிய மாஸ் காட்டுறோம் அப்படின்னு அவங்க திட்டம் போடுறாங்க. ஒரு லைவ் ஷாட் வேணும். இப்ப லைவ் ஷாட் வேணுங்கிறதுக்காக குத்துறது மாதிரி வெட்டுற மாதிரி நடிக்கலாம். ஆனா குத்துறதை வெட்டுறதை உண்மையிலே எடுக்க முடியுமா? அதுக்காக ஒரு கொலையை நிகழ்த்த முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு வேலையைத்தான் இந்த விஜய் செஞ்சிருக்காரு. இல்ல, இப்ப சிபிஐ இந்த ஆங்கிள் வந்து விசாரணை எடுத்துட்டு போறது ஸ்ட்ராங்கான சந்தேகத்தின் பேர்ல எடுத்துட்டு போறாங்களா, இல்ல இந்தந்த ஆஸ்பெக்ட்லயும் விசாரிக்கலாம், இந்தந்த பார்வையும் கொண்டு வரலாம்ன்ற பேர்ல விசாரிக்கிறாங்களா? அவருடைய கார்ல உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த சிசிடிவி கேமராக்களின் தன்மை என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. நீங்க இதை வந்து வெறுமனே, நான் என்ன கேட்கிறேன், ஒரு சிசிடிவி கேமராவுக்கு என்ன வந்து ஒரு ரெசல்யூஷன் இருக்கணும், எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கணும், ஒரு அளவு இருக்கு. அது அதோட நெசசிட்டி என்ன? அது என்ன திரைப்படத்துக்காக நம்ம என்ன வைட் ஆங்கிள் ஒரு சினிமாஸ்கோப் திரையிலையா போட போறீங்க? கிடையாது. அப்போ 70mm போட்டு நீங்க பார்க்க வேண்டிய பொருள் அல்ல அது. அது ஒரு ரெஃபரன்ஸுக்கானது தான். அப்ப அதுல நீங்க என்ன விதமான இதை பயன்படுத்தி இருக்காங்கிறத வச்சு அவர்கள் விசாரிக்கும் போது அதுல அவர்களுக்கு தெரிந்திருக்கும் இவர்கள் ஹை எண்ட் கேமரா பயன்படுத்தி இருக்காங்க. அப்போ ட்ரோன்கள் நம்மளே பார்த்தா எத்தனையோ ட்ரோன்கள் சுத்தி சுத்தி வந்துச்சு. எவ்வளவு ட்ரோன்கள் வந்தது, அந்த ட்ரோன்களில் எது எவ்வளவு ரெசல்யூஷன் கொண்டது, அதையும் ஆய்வு பண்ணிருப்பாங்க. இப்ப இது வெறும் சந்தேகம் கிடையாது. அதாவது என்ன சொன்னா, ஒரு திரைப்பட நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் அந்த இடத்துக்கு போனார். இப்போ அதற்கு அனுமதியும் பெறவில்லைங்கிறது ஒரு குற்றம். அந்த காட்சியை அரங்கேற்றுவதற்காக அவ்வளவு பெரிய வண்டியை கொண்டு போய் உள்ள செலுத்தித்தான் அந்த ஸ்டாம்பேட் உருவாவதற்கு காரணம்னு சொன்னா இது குற்றத்தின் மேல் குற்றம், பெரிய ஒரு படுகொலை சம்பவம் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டிய. இப்போ இந்த கேள்விகள், இந்த ஆங்கில விசாரணை நடத்துறது விஜய்க்கு ஒருவேளை நெருக்கடியா மாறிந்ததுன்னா, அவர் வரும்போது நல்லா கேஷுவலா கார்ல வராரு, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இஃப்தார் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நேற்று வந்து கூட்டணி எல்லாம் கிடையாது, அது வந்து வதந்தி பரப்புறாங்க, நம்பாதீங்கன்னு சொல்லி விளக்கம் முடிச்சிருக்காரு. அவர் கேஷுவலா தானே இருக்காரு, அவருக்கு எந்த நெருக்கடியும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இல்ல, அது கரெக்ட். என்ன அப்படின்னா, விஜய் இதற்கு மேல் கூட்டணிக்கு தேவையில்லை அப்படின்னு பாஜக ஒரு முடிவு எடுக்குது. என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்து அவர்கள் விஜயை கூட்டணிக்கு அழைத்தார்களா, விரும்பினார்கள். 41 பேர் மரணம் அடைந்த உடனே சில வலதுசாரி பத்திரிகையாளர்கள் மற்றும் அறிவுஜீவிகள்னு சொல்லி தொலைக்காட்சியில வர்றவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா, விஜய்க்கு வேறு வாய்ப்பே இல்லை, இந்த பிரச்சனையிலிருந்து அவர் விடுபடணும்னா பாஜகவோடு கூட்டணி அமைத்து ஆக வேண்டும் பேசினாங்க. இப்ப எப்படி விஜய் இந்த விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு நினைக்கிறாரோ அது எப்படி எவ்வளவு பெரிய தவறோ, அதை விட மோசமானது விஜயை இந்த சந்தர்ப்பத்தில் நாம இதை காட்டி மிரட்டி நாம வந்து நம்மளுடைய கூட்டணிக்கு அழைக்கணும்னு சொல்வது மிகப்பெரிய தவறு. நீங்க அங்க இறந்து போன மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு எல்லாரும் யோசிக்கணுமா? அதை விட்டுட்டு இந்த அடுத்தவருடைய சாவை, பிறருடைய மரணத்தை அந்த சடலங்கள் மேல் நின்று நாம கையை பிடிச்சி, இந்த மாட்டுத்தரகர்கள் உட்கார்ந்து கையை பிடிச்சி எவ்வளவு பேரம்னு சொல்லி அந்த பேரத்தை நிகழ்த்தலாமான்னு யோசிக்கிறது எவ்வளவு பெரிய மோசம் பாருங்க. செத்து கிடக்குறாங்க அத்தனை பேரு, நீங்க உட்கார்ந்து பேரம் பேசிட்டு இருக்கீங்கன்னா. அப்ப அந்த மாதிரியான வேலையை யார் செய்தார்? அது எடப்பாடி பழனிசாமி செய்தார்கள். அதே மாதிரி பாஜக பகிரங்கமா செய்தார். அண்ணாமலை எல்லாம் அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி வாங்கன்னு சொன்னாரு. இன்னும் கூடுதலாக அவரை ஆதரிக்கிறவர்கள் பல பேர் சொன்னாங்க, வேற வாய்ப்பே இல்லை, ஒரு நல்ல அனுபவம் உள்ள கட்சியோடு நீங்கள் இருந்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரலாம், அல்லது இது மாதிரி நடந்திருக்காதுலாம் பேசினாங்க.
ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆரம்பத்தில் விஜயை கூட்டணிக்கு அழைப்பதற்கான எல்லா வேலையும் நடந்துச்சு. விஜயினுடைய அதீத அந்த கற்பனை இருக்கு இல்லையா, நான் தான் முதலமைச்சர், வர்ற பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் அக்டோபர் வாக்கிலே அந்த நேரம் தான் அவர் வந்து கூப்பிட்டார். 4-5 மாதங்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டார். ஆனா அப்போ அவர் வந்து ஒத்துக்கல. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப ஒருவேளை சேர்ந்தாலும் கூட விஜயால் நமக்கு லாபம் இல்லை. நீங்க ஆரம்பத்தில் என்னன்னா அவருடைய கணக்கு திமுக கூட்டணி உறுதியாகல, அது காங்கிரஸ் எந்த பக்கம் நிற்கும் எங்க போகும்னு தெரியாது, ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் தேமுதிக எங்க போகணும்னு தெரியாது, ஓபிஎஸ் நிலை என்னன்னு தெரியாது, சசிகலா என்ன ஆவாங்கன்னு தெரியாது. அப்போ இது எல்லாம் கேள்வியா இருக்கும் போது நாம ஒரு வலுவான கூட்டணி அமைத்தால், இது பலவீனம் அடைந்து விட்டால், இப்ப நான் ஒரு பெரிய கூட்டணி விஜய் பாஜக நாங்க எல்லாரும் சேர்ந்து அது போக தேமுதிக எல்லாத்தையும் சேர்த்து கையில வச்சிருந்தா வரும்போது ஒரு படைபடிவாரத்தோட பெரிய கட்சியா தெரியும், பெரிய பெரிய கூட்டணியா தெரியும், அதுல நாம வெற்றி பெற்றோம், ஸ்வீப். இது அவங்க நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. காலம் போக போக அந்த கூட்டணி அவர்கள் போட்ட கணக்கு முடிஞ்சிருச்சு. திமுக கூட்டணி எதிர்பார்த்ததை விட பெரியதாகிடுச்சு. மானியமா ஏற்கனவே இருக்குது, அது போக ஓபிஎஸ் வந்துட்டாரு, தேமுதிக வந்திருக்குது. இப்ப எல்லாம் சேரும் போது அது ஒரு பெரிய வலுவோடு வந்து நிற்கும் போது இனிமேல் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது. அப்ப இவர்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பொறுத்து இனிமேல் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, பாஜகவாலையும் அது முடியாது. பாஜகவுக்குமே தெரியுது இனிமேல் விஜயை கூட்டி கொண்டு வந்து வைக்கிறதுனால் ஒருவேளை அதிகபட்சம் என்ன பண்ணலாம்னா ஒரு நாகரீகமான தோல்வியை அடையலாம். அந்த தோல்வியை அடைந்து விஜய்க்கு ஒரு நம்பர் இருக்கிறதா காட்டி அவரை வளர்ப்பதற்கு பதில் இந்த தேர்தலோடு விஜயை காலி செய்து விடுவோம், விஜய் இனிமேல் தேவை கிடையாது. ஆரம்பத்தில் ரஜினி எப்படி வரணும்னு நினைத்தார்களோ அதே மாதிரி விஜய் வந்தால் ஏதாவது நடக்கும் எதிர்பார்த்தார்கள். அப்படி எதுவும் நடக்கல. விஜய்க்கு அதுக்கான ஆற்றலும் இல்லைன்னு தெரிந்ததற்கு பிறகு இன்னொரு எம்ஜிஆரை வளர்த்து அல்லது இன்னொரு ஜெயலலிதாவை வளர்த்து அல்லது இன்னொரு விஜயகாந்தை வளர்த்து மீண்டும் அவர்களை மேல் சவாரி செய்து பாஜகவை வளர்க்க விரும்பவில்லை. திமுக இருக்குது, திராவிட கட்சி, அது வலுவாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பலவீனமான இடத்துல அதிமுக இருக்குது. அதிமுகவை உடைத்து அல்லது அது மேல் சவாரி செய்து நம்மளது அரசியலை வளர்த்துக் கொள்வோம், விஜய் இனிமேல் அரசியலில் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப இந்த டீலை விஜய்கிட்ட பகிரங்கமா சொல்லியிருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தனித்தே நின்னுங்க, நான் தான் வந்து திமுகவுக்கு உண்மையான ரைவலரி, நான் தான் வந்து திராவிடத்தை தூக்கி நிறுத்த பிறந்த சமூக நீதி போராளின்னு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் முடிந்த எவ்வளவு பிரிக்க முடியுமோ பிரிங்க, ஆனால் உங்களை காலி செய்வதை நாங்கள் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், பாஜக அப்படி முடிவு செய்த பிறகுதான் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இன்னைக்கு பகிரங்கமாக விஜயை காலி பண்ணுது. எதேச்சையானது கிடையாது. நீங்க அங்க பாருங்களேன், ஆதவர் சொன்னா ரஜினி குறித்து ஒரு வார்த்தை பேசுறாரு, பேசின உடனே அது பெரிய சர்ச்சையாகுது. ஆனா ரஜினியுமே உடனே அதற்கு எதிர்வினை ஆற்றல. அதிமுகவில இருந்து எல்லாரும் பேசுறாங்க, அப்புறம் பாஜகவில இருந்து நயினார் நாகேந்திரன் பேசுறாரு, அண்ணாமலை பேசுறாரு, எல்முருகன் பேசுறாரு, எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் நன்றி சொல்லி அதை ஒரு பின்னாடி அவர் வராரு. இது எல்லாம் எதேச்சையானது கிடையாது. அப்போ ரஜினி ரியாக்ட் பண்ணதும் பாஜகவுடைய முடிவின் அடிப்படையில் தானா? இல்ல, ரஜினிக்கு ரியாக்ட் பண்ணணும்னு எண்ணம் இருந்திருக்கும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ரஜினிக்கு திட்டம் இருந்து நான் சொல்லல, ரஜினிக்கு வந்து பாஜகவை பகைத்து கூடாது. ஒருவேளை பேரம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விசாரணைக்கு போயிருக்காரு, வெளியில வரும்போது இனிமேல் தாவேகா கூட்டணின்னு ஒரு அறிவிப்பு வந்துருச்சுன்னா அது தன்னுடைய இருப்புக்கு தனது நண்பர்களுக்கு பிரச்சனை ஆயிரும்ல. ரஜினியை பொறுத்தவரை அவர் இந்த கட்சின்னு நான் வந்து முத்திர கொத்தல, ஏன்னா அவர் வந்து வெளியில வந்துட்டாரு, இன்னைக்கு எல்லா பக்கம் பேசுறாரு. அவரு திமுகவையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம், அதிமுகவையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம்ங்கிற நிலைமையில இருக்கலாம். பாஜக அவருக்கு விரோதமான கட்சியில் அவருக்கு பிடித்தமான உகந்த கட்சி தான். அப்போ இந்த இடத்தில் அவர் வந்து ரியாக்ட் பண்றதுக்கு காரணம் எந்த கூட்டணி அமையல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரியாக்ட் பண்றாரு. ஆனால் பாஜக அதிமுக இரண்டும் ரஜினி விஷயத்தில் 3 நாள் கழித்து ரியாக்ட் பண்ணதுங்கிறது திட்டமிட்டு பண்ணது. பகிரங்கமா அவர் வந்து நான் கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இதுக்கு மேல விஜய் என்ன பண்ணலான்னு அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு வெளியில விட்டுட்டு அவர்கள் பேசுகிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொரு பக்கம் நேற்று கூட்டணி பத்தி பேசும்போது மதச்சார்பின்மை கொள்கையில எந்த காம்ப்ரமைஸும் நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி விஜய் பேசுறாரு. அப்போ பிஜேபிக்கு இன்னொரு மெயினான ரைவலரியா நானும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தானே காட்டிக்கிறாரு. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அதெல்லாம் நீங்க முதல்ல பேசலாமே. நான் என்ன கேட்கிறேன், நான் ஆரம்பத்துல இருந்து நான் வந்து தீய சக்தின்னு பேசுறேங்க, அது வந்து மதவாத சக்தின்னு பேசுறேங்க
அப்படின்னு சொன்னாலும் கூட எந்த அடிப்படை நீங்க ஒண்ணு வேண்டாங்க, ஒரு கூட்டத்துல வந்து பேசுறாரு, இங்க நடக்கிறது வந்து சட்டமன்ற தேர்தல், இதுல வந்து நான் எதுக்கு பிஜேபியை பத்தி பேசணும்னு சொல்றேன். இப்படி எந்த ஒரு கட்சியாவது நீங்க நடத்த முடியுமா? நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பகுதியில வாழ்றேன், அந்த அதனுடைய மொத்த அதிகாரமும் ஒன்றியத்தில் தான் இருக்குது. அங்க இன்னும் கூடுதலா நீங்க தேசிய கட்சிக்கு இங்க என்ன வேலைன்னு நீங்க பேசுவதாக இருந்தால் அப்ப எதுக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலுக்காக பிரதமர் மோடி 3 முறைக்கு வருகிறார், உள்துறை அமைச்சர் மீண்டும் மீண்டும் வருகிறார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் கூட்டணி அமைக்கிறாங்க, வியூகங்களை வகுக்கிறாங்க, அவங்க என்ன இல்லவே இல்லையா? அப்போ விஜய் வந்து திட்டமிட்டு பாஜகவின் இருப்பை அப்படிலாம் ஒரு லெப்ட்ல தள்ளி விடுறாரு. அது என்னன்னா அவர்களை காலி செய்வதல்ல, அவர்களை பற்றி விமர்சனம் சொல்லாமல் இருப்பது, அவர்களை பேசாம தன்னை பாதுகாத்துக் கொள்வது, பாஜகவை பாதுகாக்கிறது இல்ல, அவர்களால் நான் தனக்கு நெருக்கடி வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாத்துக்கிட்டாரு. திமுகவை பொறுத்தவரை அவருக்கு அது இல்லை. ஏன்னா திமுக வந்து அவர் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. டிடிவி தினகரனே சொன்னாரு, இந்த எஸ்ஐடி வந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்காதது, அவர்கள் இந்த திமுக அரசு அவர்கள் எதிரியா பார்க்கல, இவங்க தேவையில்லாம போய் ஒன்றிய அரசின் கையில் இருக்கக்கூடிய சிபிஐட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னாரு. அதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். கூட்டணி விஷயமா ஆதவர்ஜனா பேசும்போது எங்ககிட்ட 2.5 ஆண்டுகள் ஆட்சி 90 சீட்டு பேசினாங்கன்னு சொல்றாரு. இவர் வந்து விஜயும் சரி சிடிஆர் நிர்மல்குமாரும் சரி எல்லாமே வதந்தின்றாங்க. அவங்களே குழப்பத்துக்குள்ள போறாங்களா? இல்ல குழப்பம்லாம் இல்ல, அவங்க குழப்பம்லாம் இல்லைங்க, நம்மள குழப்புறாங்க. விஜயை பொறுத்தவரையிலும் ஆதவர்ஜுனா விசிகாவுக்குள்ள வந்ததுல இருந்தே விஜய்க்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அது எதேச்சானது கிடையாது. ஆதவர்ஜுனா விசிகாக்குள்ள வராரு, வந்து இருந்துகிட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கால் மேல கால் போட்டுட்டு பேட்டிகள் கொடுக்குறாரு, திமுகவை அவ்வளவு உதாசீனமா பேசுறாரு. இந்த கூட்டணியிலிருந்து விசிகாவை எப்படியாவது கழட்டி தூர கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த அஜெண்டாவோட தான் வேலை செய்யறாரு. அதே முழக்கத்தை கொண்டு போய் தாவேக ஆரம்பிச்ச உடனே போய் அங்க உட்கார்ந்து பேசுறாரு. ஆதவர்ஜுனா உண்மையிலேயே தன்னுடைய உள்ளத்திலிருந்து ஒரு அரசியலை செய்யறாரு, ஒரு கொள்கைக்காக பேசுறாருன்னா இங்க இருந்து பேசும்போது ஒரு தலித் முதல்வர்னு பேசினாரு, அதை அங்க போய் பேசலாம்ல. விஜய் வந்து ஒரு கிங் மேக்கர், ஹி இஸ் நாட் த கிங். அவர் தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி, ரஜினி எப்படி சொன்னாரு, நான் வந்து ஒரு நல்ல ஆட்சியை தருகிற ஒருவரை இளைஞரை கொண்டு வரேன், அது மாதிரி நீங்க கொண்டு வருவேன், நான் ஒரு தலித்துக்கு முதலமைச்சர் கொண்டு வருவேன், அவரை நான் பேச வச்சுட்டேன், நான் வந்து உள்ள போய் பேசிட்டேன். எங்களுடைய இலக்கு, அதாவது உயர் சாதி ஏழைகளான எங்களின் இலக்கு ஒரு தலித்தை முதல்வராக்குவதுதான் அப்படின்னு சொல்லி அங்க பேசியிருக்கணும். விஜயும் ஒரு மைனாரிட்டி தான், விஜய்க்கு ஒரு ஃபேஸ் இருக்கு, அவர் தானே முதலமைச்சரா இருக்க முடியும் ஆபீஸா நினைச்சிருப்பாரு. ஏன் ஒரு கட்டத்தில் தானே முதலமைச்சராக இருக்க முடியும்னு சொல்லும் போது பச்சாவசல்ல கொடுத்துட்டு இவர் வெளியில நின்னார் இல்லையா காமராஜர், அப்ப அவருக்கு ஒரு வலு இருக்குது, அது இல்ல விஷயம். நினைத்தால் அந்த வார்ட் பேங்க் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கூட ஒருத்தரை முதல்வர் ஆக்க முடியும் நீங்க நினைச்சா. அப்போ ஒரு இளைஞரை நான், அதுவும் குறிப்பா ஒரு தலித் இளைஞரை நான் வந்து முதல்வராக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிரகடனப்படுத்திட்டு செய்ய முடியும். சிறுபான்மை அப்படின்னு சொல்றீங்க, அவர் சிறுபான்மையாக நடந்து கொள்ளவே இல்லை, அதெல்லாம் வேற விஷயம். இன்னைக்கு தொப்பி போட்டு பேசுறாரு எல்லாம் ரைட்டு. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு சிறுபான்மைங்கிற வார்த்தை சொல்வதற்கு விஜய்க்கு அருகதை இருக்கிறதா? திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, ஏதாவது அவர் வந்து ஒரு பதில் சொன்னாரா? அது குறித்து அவருடைய கருத்து என்ன? ஒன்று பாஜக அது எதிர்த்து பேசணும், இல்ல அப்படின்னு சொன்னா பாஜக செய்யறது சரிதான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கணும். இந்துத்துவ அரசியலை நீங்க ஏற்றிட்டு பேசி எதுக்குமே சொல்லியே. அதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட்டு அப்படிங்கிறாரு. ஏங்க 75க்கு முன்னாடி, அது 100 ஆண்டு காலமாக இருக்கிற ஒரு பிரச்சனை, அது இப்போ கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவர்கள் திட்டமிட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க, நீங்க அதுல பதில் சொல்லல அப்படிங்கிறது அது எவ்வளவு பெரிய கையாளகாரத்தனம். அப்போ இவர் வந்து என்ன சொல்றதுன்னா, சிறுபான்மையினர் நலனில் அக்கறை கொண்டவருங்கிறது வெறுமனே இப்தார் நோன்புல கஞ்சி குடிச்சிட்டா போதாது, உண்மையிலே உணர்வோடு இருக்கணும். கிறிஸ்தவர்னு சொல்லி கேக் விட்டுறாரு, கண்ணாடியெல்லாம் தூக்கி விட்டு குழந்தைகளோட கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாரு. அதே கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் வட இந்தியாவில் எவ்வளவு கிறிஸ்தவர்கள் அடித்து நொறுக்கப்பட்டது, கடைகள் நொறுக்கப்பட்டது, எவ்வளவு தீயெல்லாம் வச்சாங்க. இல்ல இந்த பொறுப்பெல்லாம் விஜய்க்கு மட்டும்தான் இருக்கா, மத்த கட்சிகள்லாம் இல்லையா? ஏன் விஜய் நோக்கி மட்டும்? அப்படி இல்லைங்க, அவர் தானே நான் வந்து சமூக நீதி போராளி, நான் வந்து புதிய சக்தி, தூய சக்தி. அவர் அந்த கிறிஸ்தவ விழாவில் என்ன சொல்றாரு, தேவ தூதன்கிற மாதிரியான பேச்சுக்கள் தானே அவர்கள் பேசுனாங்க. இப்ப தேவதூதன் வந்துட்டு அடுத்தவர்கள் அடிபடும் போது தேவதூதன் வந்து என்ன பண்ணிட்டு குறைந்தபட்சம் கண்ணீராவது அடிக்கணும்லாங்க. நான் சொல்றது வந்து ஏலி ஏலி என்னை கைவிட்டேரேன்னு கத்தும் போது கூட
அது ஒரு அதாவது உச்சகட்ட இயலாமையின் வெளிப்பாடு. ஆனா வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடம் பாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்லத்தானே செஞ்சாரு. அப்ப நான் உங்களுக்கு இருக்கிறேன், இது இப்படி நடப்பது தப்பு அப்படின்னு பேசணும்ல, நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா. அப்ப உனக்கு அது இல்ல, நீ இதையும் வைத்து எப்படி சிறுபான்மைங்கிற அடையாளத்தை எப்படி ஓட்டாக்கலாம் அல்லது காசாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இயங்குறாரு. இதை பார்த்து கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ ஒருபோதும் ஏமாந்து விட மாட்டார்கள். இறுதியாக இப்போ நீங்க ஆரம்பத்திலிருந்தே சொல்றதுன்னா பிஜேபி தாவேக்காவை முடித்து கட்ட பார்க்குதுன்னு சொல்றீங்க. இப்போ தேர்தல் வந்து தனியாக நின்று நாங்கள் சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி தாவேக்கா சார்பில் அறிவிப்பு வெளியாயிருக்குது. பாஜக தேர்தல் சமயத்துல வந்து நல்லா தாவேக்காவுக்கு எதிராக வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதா, இல்ல தேர்தலை தாண்டி சிபிஐ போன்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி அவங்களை தடுப்பாங்கன்னு பார்ப்பாங்க? இல்ல, நான் அதை முதல்ல ஒரு வரியில சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, விஜய் வரும்போது விஜயை வைத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க. இப்போ விஜய் காலி பண்ணுவது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைன்னா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் விஜய் காலி பண்ணாது. நீங்க ஒரு ஊடகங்கள், அதாவது சின்ன சின்ன யூடியூப்ல விஜய் எதிர்த்து பேசுவது நடக்கும். நீங்க ஒண்ணு வேண்டாங்க, ஒரு லயோலா காலேஜ் மாணவர்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் திருநாவுக்கரசரா அவர் வந்து அறிவிப்புகள் கொடுக்கிறாரு, விஜய் பல இடங்களில் ஸ்வீப் அடிப்பாரு, அதிமுக 80 இடங்களில் டெபாசிட் இழக்குங்கிறாரு. சாதாரண நம்மள மாதிரி யூடியூப்புகள் அந்த இடத்துல இருந்து சண்டை போட்டா அது வேற விஷயம். ஆனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தினுடைய ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு பொண்ணு கேட்குது, 80 சீட்டுன்னு சொல்றீங்க, 80 இடங்கள் எங்க, அதை காட்டுங்கன்னா பேப்பரை காட்டுறேன், அது எங்க சொல்லுங்க, ஒரு 10 இடத்தையும் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜயை அம்பலப்படுத்துறாங்க. இதுவரையிலும் விஜய் கதவு திறந்தாச்சு, விஜய் வீடு திறந்தாச்சு, அவர் இந்த கலர் சட்டை போட்டிருக்கிறாரு, இந்த கலர் கார்ல போறாருன்னு சொல்லாத புகழ்ந்து எழுதிக்கிட்டு இருந்த அந்த பேசிக்கிட்டு இருந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி நடப்பது ஒரு போலி அரசியல், ஒரு 2 கோடி ரூபாய் செலவழித்திருக்கார்கள் டைட்டு போடுறாங்க. அப்ப இது எதேச்சையானது அல்ல, மேலிருந்து சமிக்கை வந்துவிட்டது, விஜயை காலி பண்ணுங்க. விஜயும் அதுக்கு தயாராகி விட்டார். இந்தாங்க வீடியோ கேம் வச்சுக்காங்க, அந்த ஓரமா போய் விளையாடுங்கிற மாதிரி, குழந்தைங்களை தள்ளி அங்க உட்கார வைக்கிற மாதிரி, இந்த கல்யாண வேலைகள்லாம் நடக்கும்போது நாம பரபரப்பா இருப்போம், நீங்க அங்க இருந்துங்க சேட்டை பண்ணாதீங்கன்னு நாங்கள் இங்கே முக்கியமான அரசியல் வியூகத்தில் இருக்கிறோம், ஓரமா இருங்கன்னு சொல்லி விஜயை ஓரங்கட்டி விட்டார்கள். விஜய் அதற்கு உகந்து விட்டார், பிரச்சனை இல்லை. அடுத்து வெளியில வந்தாரு அப்படின்னு சொன்னா, அதாவது இது முடிஞ்சதுன்னா படம் வெளியில வரும். இந்த படம் வர்றதுனால அவருக்கு லாபமே கிடையாது, ஏன்னா அவர்களுடைய இலக்கு அங்க வைப்பிக்கப்படவில்லை. இதுக்கப்புறம் விஜய்க்கு அரசியலும் கிடையாது அப்படிங்கிறது. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்றீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.